டு வாழையில யூடியூப் சேனல். நான் இப்போ எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த ஒரு காடு மலைப்பகுதி, சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சென்னையிலே கிடைக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ், பச்சைமலை அப்படின்ற ஒரு ஹில்ஸுக்கு தான் வந்திருக்கோம். இங்க லெவல்ல நம்ம கிரீனிஷை என்ஜாய் பண்ண போறோம். மகா கும்ப அபிஷேக திருவிழா 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ராமேஸ்வரம், சிதம்பரம் எல்லாம் போயிட்டு வரவங்க நேரா இங்க வருவாங்க. ஓகே, நான் வர சித்தர்கள் நான் பார்த்திருக்கேன், கேட்டப்ப அவங்க சொல்லுவாங்க. இந்த பாதாளி பைரவி அம்மன் நம்ம பேச பேச நம்ம கூட பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த விளக்கு மூலியமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமாட்டி இங்கேருந்து கேட்லேருந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் அவங்களுக்கு காட்டல. இங்கே பார்த்தீங்கன்னா அழகழகான செடிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லெமன் செடி, ஸோ சூப்பரான லெமன் செடி, அதுக்கப்புறம் நிறையா செடிகள் இருக்குது. அப்படியே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாரி ஆஞ்சநேயர் இருக்கார். ஸோ ஜெய் ஆஞ்சநேயா. ஸோ நம்ம ஆஞ்சநேய சாமி கும்பிட்டு அப்படியே இங்கே வந்தோன்னா இங்கே தான் அந்த தியான மண்டபம். ஸோ சேர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இங்கே நைட்டு தங்குவாங்களாம். அவங்க சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, இங்கே அந்த கோயில் உறுப்பினர்லாம் பேசுனது. ஸோ உள்ளே தான் தியான மண்டபம். இவங்கெல்லாம் கொஞ்சம் ரகட் பாய்ஸாக பார்க்குறாங்க, பட் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பார்க்குறாங்க. பட்டு உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உள்ளே வந்தோடனே ஒரு சூப்பரான ஒரு சிவலிங்கம் இருக்காரு. சிவலிங்கம் ஃபுல்லாகவே அந்த சிவலிங்கம் சுற்றி சிவலிங்கம் மாதிரியே உருவம் உடைய ட்ரெஸ் போட்டிருக்காங்க. லிங்கத்துக்கு மேலே வெல்வெட் தான், வெல்வெட்டில் ஸோ ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு சித்தர் ஃபோட்டோ இருக்குது. ஸோ அவருக்கும் விளக்கெரியுது, சிவனுக்குமே விளக்கெரியுது. சாமி கும்பிட்டுப்போம். நம சிவாய. நம்ம இந்த தியான பீடம், நான் வெளியில இருந்து பேசுறதுக்கும் இங்கேருந்து பேசுறதுக்கும் செம்ம டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஏன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்தால் ஒரு நல்ல ஒரு வைப்பாக இருக்குது. ப்ளஸ் நம்ம பேசுறது நமக்கே ஒரு விதமான ஒரு ரிப்ளேவாக இருக்கும் இல்லையா. ஒரு தியான மண்டபம்லாம் பீடம்லாம் போனால் ரொம்ப அமைதியாக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது, அங்கெல்லாம் ஃபுல் கவரில் இருக்கும், அதனால கூட அமைதியாக இருக்கலாம். பட் இது ஓப்பனில் இருக்குங்க, ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது. பட் இருந்தாலுமே அவ்வளோ நாய்ஸ் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கு இங்கே. ஸோ இங்கே ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அம்மன் கோயிலுக்கு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு தியானம் பண்ண உட்காந்த உடனே இந்த ஒயிட் வதிகள் நம்மக்கிட்ட ஸோ நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருச்சிங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க டைம் லேப்ஸில், நம்ம பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்குங்க. ரொம்ப ரொம்ப கைண்டாக ட்ரீட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அண்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு குட் வைப் இருந்தது. ஸோ நான் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன். பட் அந்த பிஸ்கெட் அம்மன் கிட்ட ஆல்ரெடி ஒருத்தவங்க பிஸ்கெட் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே வச்சுட்டுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாருக்குமே பிஸ்கெட்ஸ் வாங்கிட்டு வரணும். ஓகே, ஸோ நம்ம தியான பீடத்துலேருந்து இங்கே கிளம்பி அம்மன் பார்க்க போகிறோம்.
அம்மன் கோயிலில் போயிட்டு அங்கே தான் ஒரு தரமான ஸ்பாட்டு, தரமான. ஸோ நம்ம கேட்ல இருந்து கீழே இறங்கி போனால் இங்கே தெரியுது பாருங்க பாதை. இந்த பாதை தான் வந்து அம்மன் கோயிலுக்கு போகிற பாதை. அங்கேயும் ஒரு பாதை இருக்குது, அதுலேயும் போகலான்னு நினைக்கிறேன். பெட்டர் நம்ம இங்கே கொஞ்சம் கல்லுக்கெல்லாம் இருக்குது. சாரிங்க, அது பாத்ரூம் போகிற இடங்க. இதுதாங்க பாதை, இதுதான் பாதை அம்மன் கோயிலுக்கு. போகலாம், உள்ள அப்படியே போக போகிறோம். உள்ள இது வந்து ரொம்ப குறுகலான பாதைங்க, ரொம்ப குறுகலான பாதை. அதே மாரி 2 பக்கம் செடிங்க காலில் உரசற மாரி இருக்கு. ஸோ ரொம்ப குறுகலான பாதைன்னு பார்த்தா இங்கே பாருங்க, நம்ம தலையில இடிக்கிற மாதிரியே வந்து பாதையும் மரங்களும் இருக்கு. செம்மையா இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் நம்ம சென்னையில. ஏன்டா இவ்வளோ வருஷமா இது தெரியாம போச்சே ச்சே அப்படின்னு தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்டு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க, மஸ்ட் விசிட் ஸ்பாட். பாதை வந்து நம்ம அந்த சிவன் கோயிலுக்கு வந்த பாதை மாரி இல்லை. மேபி நம்ம கீழே இருந்தே வந்திருந்தா கொஞ்சம் பாதைகள் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இங்கேருந்து சிவன் கோயிலேருந்து அம்மன் கோயிலுக்கு போகும்போது பாதை இப்படி தான் இருக்கு. இங்க இருந்து ஒரு வியூ பாருங்க எப்படி இருக்கு. இதை விட தரமான வியூலாம் மேல இருக்கு. அதனால போலாம். புல்லு பாருங்க. இங்க வந்து உங்களுக்கு அங்கங்க வந்து இந்த மாதிரி ஒரு குறியீடு போட்டிருக்காங்க. ஸோ நீங்க கரெக்டா தான் போறீங்க அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, அங்க காட்டின தெரியுமா, அதே மாதிரி அங்க போட்டிருக்காங்க பாருங்க. கீழே இருந்து வந்தா எப்படி வர முடியும் பார்க்கலாம் வாங்க. மேபி நம்ம கீழே இறங்கும் போது அந்த வழியா இறங்கலாம். ஸோ அந்த வழியா காட்டின மாரி இருக்கும் இல்லையா. ரொம்ப வெல் மெயின்டைன்டு அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் தாங்க. ஸோ இங்கேருந்து போட்டிருக்காங்க பாருங்க அம்புக்குறி, இங்கேருந்து இப்படி போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்னன்னு தெரியல, பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி. இவருங்க சப்பாத்தி கல்லிலாம் இருக்குங்க, நிறைய சப்பாத்தி கல்லி மரம் இருக்குங்க. கல்லி முள்ளு பயங்கரமா இருக்கும், அதனால கிட்ட போகாதுங்க. ஏன்னா இங்க வந்து எந்த தடுப்புமே இல்லை, சேஃப்டி இல்லை. ஸோ சின்ன பசங்களாம் இருந்தீங்கன்னா பார்த்து இருந்துக்கோங்க. நம்ம அது மேலே ஏறி பார்க்கலான்னு பார்க்குறேன், பார்ப்போம். வாவ் கைஸ், இங்க பாருங்க, இந்த அம்மன் கோயிலுக்கு போறதுக்கு வழி அங்க போட்டிருந்தாங்க. பட் நாங்க இங்க வந்தோம். பட் வேற லெவல். ஆனா இங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ கொஞ்சம் சேஃபா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கல்லு மேல மட்டும் இருக்கலாம். அதுக்கு கீழெல்லாம் வந்து இறங்கி போகிற வேலை வேணாம், அது நம்ம உயிருக்கே ஆபத்தாகும். ஸோ அது நான் கண்டிப்பா வந்து சொல்றேன், சேஃப்டி இஸ் மஸ்ட். நம்ம என்ஜாய் பண்றது பண்ணணும், சேஃப்டி இஸ் மஸ்ட். இங்க வந்து பார்த்தா சென்னை ஃபுல்லா தெரியுது. அண்ட் அந்த சைடு ஒரு லேக்கு எல்லாமே தெரியுது. ஸோ எல்லாம் தெரியுது மூஞ்சாடாண்டா காட்டுற அப்படின்றீங்களா, பின்னாடி பேக் கேமரால வழி பார்த்துட்டேங்க. இந்த ரூட்ல தான் வந்து வராங்கன்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு. ஸோ கீழே இருந்து வந்தா இங்க பாருங்க படிக்கட்டு. ஓ, இங்க படிக்கட்டு இருக்குங்க. ஆக்சுவலா அங்கேயும் வந்து அந்த கல்லு மார்க் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா. ஸோ இங்கேயும் படிக்கட்டு இருக்கு. ஓகே, ஃபுல்லா வந்து இந்த கல்லான ஒரு
பொடி கல்லான படிக்கட்டுகள் தான் இந்த அம்மன் கோயிலுக்கு போகிறது. நம்ம இறங்கும் போது இந்த ரூட்டில் இறங்கலாம். நம்ம இப்போ அந்த ரூட்டில் போகலாம். ஸோ எப்படி போகிறோமோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த பக்கமும் ரூட் போகுது. ஐ திங்க் இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து அந்த படிக்கட்டோட ஜாயிண்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு பரம ரகசியமான ரூட்லாம் இல்லை, பார்ப்போம். ஏன்னா அங்கதான் படிக்கட்டு ஜாயிண்ட் ஆகும். சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அதே படிக்கட்டு தான் வந்துட்டோம். ஒன்றும் இல்லை, அங்கே நின்று தான் பேசினேன் நான். ஒரு 15 படிக்கட்டு 20 படிக்கட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னமோ பெரிய ஒரு வேற ஒரு வழி வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு வந்தோம். இதே படிக்கட்டு தான். ஸோ மேலே போகலாம் வாங்க. ஸோ கைஸ், இதுவும் ரொம்ப தூரம் இல்லை. இங்கே பாருங்க, அங்கே நின்று நான் பேசியிருப்பேன். நெக்ஸ்ட் ஷாட் நான் இங்கே நின்று இருக்கிறேன். ஸோ இங்கே வந்து கோயில் வந்துடுச்சு. ஸ்டார்டிங் இந்த பக்கம் திரும்பும் போதெல்லாம் இந்த அழகான வியூ தாங்க. ஆஹா, அப்படியே பனி மூட்டமா மழை பெஞ்சதுனால காய்ஸ் ஃபுல்லா வந்து ஃபாகு, பனி மூட்டமா உங்களுக்கு தெரியும். ஒரு மார்கழி மாசம்லாம் விடியங்காலையில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:43 ஆகுது மதியானம். கிட்டத்தட்ட ஈவினிங் வரப்போகுது. ஸோ வந்துட்டோம் நம்ம கோயிலுக்கு. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். இங்க வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஓம் ஸ்ரீ நாகே ஷகர் வாசுகி தாயார் நாகயாட்சினி, வாசுகி தாயார் நாகயாட்சிகர் அப்படிங்கிற ஒரு சிலை இருக்கிறது. ஃபுல்லாக சுற்றியுமே வந்து ஓகே ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு நம்ம கோயில் உள்ள போயிடும். கோயில் ஸ்டார்டிங்கில் நம்ம எல்லா கோயிலையும் இந்த நவகிரகம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கீழே வந்து ஒரு நாகம், இதை வந்து அந்த நவகிரகம் மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருந்தாங்க. இங்கேயும் வந்து லிங்கம் வச்சுருக்காங்க. ஒரு 4 லிங்கம் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் என்னன்னு போட்டிருக்காங்க பார்ப்போம். ஓம் சக்தி ஸ்ரீ அமிர்த பீடம் லவ குசா பச்சை கும்பம் பெருமாள். ஓகே, வால்மீகி ரிஷி, சகுந்தலா தேவி. ஓகே, ஸோ அப்படியே போனோம்னா கோயிலுங்க. கோயிலை காட்டுறேன் பாருங்க. செம்மையா இருக்கா. ஃபைனலி வந்து மந்திரகிரி மகாயுக காளி மகா திஹோ தேவி, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக படிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ தப்பாக படிச்சிருந்தா சாரி. கோயிலுக்கு வந்தாச்சு. உள்ளே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு வந்து பேசுகிறேன். சாந்தன்னு எவ்வளோ க்யூட்டாக நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க பாருங்க. கிட்ட வராரு. ஐயோ சாரி, பிஸ்கெட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக பிஸ்கெட் போடுறேன். எவ்வளோ க்யூட்டாக வாழை ஆட்டி, ஒரு டாக்ஸ் எப்பவுமே வந்து பின்னாடி வாழை ஆட்டினாங்கன்னா அவங்க வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அதோட சவுண்டு கேளுங்க. சீரியஸாக பாருங்க எவ்வளோ மலை மேலே. ஸோ ஒரு டாக் கீழே அங்கேயும் பார்த்தோம். கோயிலாண்ட 4-5 டாக்ஸு இங்கேயும் வந்து இருக்கு. ஆக்சுவலாக வந்து கோயிலில் இருக்கிறவங்கலாம் டாகுன்னு சொல்கிறத விட பைரவர் சொல்லலாம். ஏன்னா வந்து பைரவர் தான் வந்து நாய் ரூபத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பைரவர் சொல்லலாம். ஹாய், நம்ம போகலாம். நிறைய இங்கே குருவி இருக்குது. ஸோ உங்களுக்கு காட்டுற பாருங்க. குருவி சவுண்டு கேட்குதா?
இந்த மரத்துல நிறைய இருக்குங்க. Wow. இதுதான் அம்மன் கோவில் வந்து ஈவினிங் தான் வந்து பூஜை 6 மணிக்கு, அதனால இப்போ நட சாத்தியிருக்காங்க. ஸோ செம்ம அழகா இருக்குங்க, ஒயிட் கலர் பில்டிங். ஸோ ஒரு ஃபாரின்ல இருக்க கோயில்லாம் இப்படிதான் இருக்கும், ஒயிட் கலர், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் பில்டிங். மகாயுக மாயா தேவி. ஓகே, ஸோ இங்கே ஒரு அம்மன் இருக்காங்க, மாயாதேவி அம்மன். பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் காட். ஒரு டீ கப்புங்க, இது நான் தெரிந்து காட்டுறேன். ஒரு இந்த காஃபி ஓல்டு இதில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, சுண்டல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வந்த டைம் சுண்டல் இல்லை நமக்கு. ஓகே, இங்கே வந்து இந்த அம்மனுக்கு வாகனம் மயில். ஸோ அதனால் மயில் வச்சுருக்காங்க. இங்கேயும் சுண்டல் பொங்கல்லாம் வச்சுருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஈவினிங் வந்தால் நமக்கு சுண்டல் பொங்கல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இது அங்கே கோயில். அங்கே ஒரு சிலை இருக்குது. ஸோ அங்கே ஒரு சிலை இருக்குது. நம்ம கீழே பார்த்த மாதிரி எல்லாமே வந்து சிவலிங்கம் மாதிரியும் இருக்குது. சிவலிங்கம் இங்கே ஒரு சிலை இருக்குது. ஸோ என்னதுன்னு கீழே போய் பார்ப்போம். ஓகே, கோயிலை சுற்றி வர இடம் வந்து இது. கோயில் மேலே, கோயிலை சுற்றி வர இடம் போல. ஓகே, ஸோ ஓம் ஸ்ரீ சத்தகுரு பகவான். ஓகே, சத்குரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். சத்தகுரு பகவான் சிவச்சந்திரன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, கும்பிட்டு போ. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு வழி போகுது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கிட்ட போய் காட்டுறேன். ஓ, இப்படியும் வழி வருது. ஸோ நம்ம அந்த நாகப்பீடை பார்த்தோம் இல்லையா, நாகம், அங்கேருந்து வந்தாலும் இப்படி ஒரு வழி வருது. இங்கே ஒரு சிலை இருக்கிறது. சுற்றி வந்து கருங்கல் சொல்லுவாங்க இல்லையா, ஜல்லிக்கல், அந்த கல்லை வந்து குத்தி வச்சிருக்காங்க. ஏன்னு தெரியல. புராண வியூவை பார்த்துருப்பீங்க நீங்க. யா, இங்க பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய வியூ பாருங்க, எவ்வளோ பெரிய லேக் பாருங்க. இந்த லேக் அப்படியே போய் அங்கே வரையும் கனெக்ட் ஆகுது. அந்த லேக் வியூ ஃபுல்லாக தெரியுது. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு லைனாக ஃப்ளாட்ஸுங்க ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். நம்ம ஃபோன் அவ்வளோ ஜூம் வந்து கிளியராக இருக்காரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தெரியுதுங்களா? ஒரே மாதிரி இருக்கு பில்டிங்கு பாருங்க. நம்ம சென்னையில் பச்சை பசைன்னு இடங்கள் இருக்கிறது. ஸோ இதுலேருந்து தெரியுது. செம்மையாக இருக்குது. அங்கே மட்டும் புகை வருது, என்னன்னு தெரில. சம்திங் எதாக இருந்தாலும் நல்லதாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மரங்கள் இப்போதாங்க கொஞ்சம் காற்று. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அழகான ஒரு டே இன்னைக்கு. வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் காட்டியிருப்பேன், சொல்லியிருப்பேன். ப்ளஸ் நம்மள வீடியோவில் வந்து பேசியும் வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஒன் திங், ஸோ என்னோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஜிபே நம்பர் இருக்கும், இந்த கோயிலோட ஜிபே நம்பர். இது சத்தியமாக என் நம்பரும் இல்லை, வேற நம்பர்லாம் இருக்காது. கோயிலில் இருக்கிற ஒரு ஜிபே நம்பர் தான். இந்த பேனரே நான் இங்கே உங்களுக்கு போடுறேன் பாருங்க. இங்கே வரும் பேனரு. அந்த பேனர்லேயே அவங்க ஜிபே நம்பர் கொடுத்துருப்பாங்க. 21ஆம் தேதி ஜான்வரி 1ஆம் மாதம் கும்பாபிஷேகம் சிவன் கோயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச நன்கொடைகள் ஜிபே மூலிமா வந்து டைரெக்டாக வந்து கொடுக்க முடியாதவங்க ஸோ இதை யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்றதுனால தான் நானும் வந்து ஜிபே நம்பர் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மறக்காமல் வந்து ஜிபே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை ஷேர் பண்ணிடுங்க. அண்டு இவ்வளோ அழகான லொக்கேஷன். நான் சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சென்ஸ். அந்த லொக்கேஷன் வைஸாகவும் சரி, அங்கே போனாவே ஒரு நல்ல வைப் இருக்கும்.
போகாதவங்க போங்க, சென்னையில் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய யூடியூப்லேயும் சென்ட் தாமஸ் மவுண்ட்டை பற்றி போட்டிருப்பாங்க. வந்து பார்த்தா நமக்கு ஏர்போர்ட்டு செம்ம வியூ கிடைக்கும். டேக் ஆஃப் ஆகுறது, ஃப்ளைட்ஸ் டேக் ஆஃப் ஆகுறது எல்லாமே சூப்பராக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் யாரெல்லாம் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஓகே, நம்ம இதே வீடியோ பிடிச்சிப்போம். எனக்கு பார்த்த உடனே இந்த இடத்துக்கு வந்துடணும், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. இன்றைக்கி அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. பட்டு அடிக்கடி வரணும்னு தோணுது. ஸோ டைம் இப்போ வந்து ஈவினிங் ஆகிட்டே இருக்குது. ஃபேமிலிஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலுக்கு சாமி கும்பிட. நம்ம வந்து பேக்கப் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சென்னையில் ஒரு பிளேஸ் இருக்கிறது தெரியாது, தெரிய வச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பட்டனு கீழே ரெட் கலரில் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து எனக்கான ஒரு ஹாப்பி. இன்னும் நம்ம நிறைய பிளேஸில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல அழகான இடங்கள்ல நான் பார்க்குற இடங்கள டிஜிட்டல் மூலியமா, இந்த யூடியூப் மூலியமா, இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் மூலியமாகவும் உங்களுக்கு நான் எல்லாமே வந்து காட்டுறேன். ஸோ நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நான் இதில் இங்கே எடுக்கிற எக்ஸ்க்ளூசிவான ஃபோட்டோஸ்லாம் என்னோட வந்து ப்ரொஃபைல் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் இருக்கும், ப்ளஸ் நம்ம சேனல் ப்ரொஃபைல்லையும் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஸோ அங்கே போய் செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பர் டூப்பர் வீடியோவில் மீட் பண்ணலாம். இங்கேருந்து நான் வந்து அந்த காட்டின திரும்ப ஸ்டெப்ஸு, ஸோ அந்த மாதிரி தான் கீழே ஃபுல்லாகவே இருக்குமா. ஸோ அதனால் வந்து நான் இங்கேயே இந்த ஒரு அழகான இடத்துல ஒரு என் கார்டு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்றதுனால தான் சூப்பர் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் இன்னும் சென்னையில் வந்து என்ன ப்ரோ உங்களுக்கு இதுவே இப்போதான் தெரியுமா, இன்னும் நிறையா இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சென்னையில் வந்து தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். பாய் 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 பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கோயிலேருந்து வீடியோ முடியல, இன்னும் இறங்கிட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படிக்கா அந்த சைடே போய் அப்படிக்காவே இறங்கியிருக்கலாம் போல். இங்கே செம்ம கல்லுகள்லாம் இருக்குது. லைக் வந்து வெள்ளையங்கிரி மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. காலெல்லாம் பயங்கரமாக குத்துது, செருப்பு வேற கீழே விட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே இறங்குறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. நம்ம பாதியிலே போயிட்டு அந்த சைடு கூட இறங்கியிருக்கலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அதை வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டேன். ஃபேமிலியாகவும் வராங்க. அதுக்கப்புறமாட்டி வந்துச்சுங்க, அவ்வளோதான் நினைக்கிறேன். அங்கே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.